ஆயிரக்கணக்கான கோடியில நீங்க ஹெல்ப் கேக்குறீங்க. ஆனா அந்த 30,000 கோடி வேற எதுவுமே கேட்கல. இந்த 30,000 கோடிக்கு மேல சம்பாதிக்கிற அதிமுக அரசாங்கம் அந்த பணத்தை என்ன செய்யறாங்க? நீங்க மக்களுக்கு நல்லது செய்றீங்களா? அதுவும் கிடையாது. ரோடு போடுறீங்களா? கிடையாது. குழந்தைங்களுக்கு வெறும் இலவசமாக கொடுக்கறதுல இருக்கீங்கன்னா அப்ப நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிற பணம் ஒரு இலவசமாக கொடுக்குறீங்களா? அதுவும் இலவசமாக யாருக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு தெரிய வருது, பேப்பர்ல படிச்சாக்கா ஆர்கே நகர்ல எல்லாரும் ஓட் போட்டாங்க, அவங்களுக்கு இலவசமாக பொருள் போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான பொருளா இருக்கு. அதை நம்ம வீட்டுல வச்சுட்டு ஒரு வாரம் கூட ஓட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்க கேட்கிற கேள்வி, மதுவிலக்கு வேணும், ஆனா இந்த 30,000 கோடி நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு வேணும். பூர்ண விலக்கு மதுவிலக்கு சாத்தியம்னா அது படிப்படியாக போறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல இருந்து எங்க போறாங்கன்னு பாப்போம். ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு படியா நம்ம எடுத்து வச்சாதான் நம்மளால எது வேணாலும் சாதிக்க முடியும். ஆனா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு படியாவது முன்னாடி எடுத்துட்டு வைக்கட்டுமே, அது பண்ண மாட்டேங்கிறாங்களே. தமிழக அரசு வரக்கூடிய வருமானத்துல பெரும்பங்கு டாஸ்மாக் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கு. இந்த டாஸ்மாக் அதாவது மதுவிலக்கு அமல்படுத்தும் பட்சத்தில் வேற எந்த வகையில தமிழக அரசுக்கு வருமானம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்து? நிறைய திட்டங்கள் இருக்கு. ஏன் திட்டங்கள் இருக்கு? நம்ம மனசுல நினைச்சா முடியாதது, சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அது அரசாங்கத்துக்கு தெரியும். மதுவிலக்கு மூலமா தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா? அந்த மாதிரி நன்மைகள் மக்கள் கேட்கல. அந்த மாதிரி நன்மைகள் நீ எங்களுக்கு சோறு போடு, நாங்க சாப்பிடுறோம், நீ எங்களுக்கு தண்ணி கொடு, இலவசமாக தண்ணி கொடு, நாங்க குடிக்கிறோம். ஆனா எங்களுக்கு அந்த தண்ணியில சாராயம் மிக்ஸ் பண்ணி கொடுன்னு நாங்க கேட்கல. நாங்க கேட்கறது ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல இந்த 30,000 கோடிக்கு மேல வருமானம் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த வருமானம் இருக்கும்போது நீங்க முறைகேடான எல்லா விஷயங்கள் நடக்குது. நீங்க நியாயமா ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்களா? அதுவும் கிடையாது. 30,000 கோடி உங்களுக்கு வருதுன்னா அது என்ன பண்றீங்கன்னு முதல்ல விளக்கம் கொடுங்க. அதுக்கப்புறம் இது கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது கட் பண்ணிட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அது முதல்ல சொல்லுங்க. இந்த நிலையில அப்பயே இந்த காங்கிரஸ் கட்சி மாறிட்டே இருக்கு, நேரம் மாறிட்டே இருக்கு. கடந்த 4 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகுது நம்ம எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தாம்பரம் பக்கத்துல 4 மாணவர்கள் தண்ணி போட்டுட்டு தள்ளாடி டாஸ்மாக்ல இந்த தண்ணி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு 9வது கிளாஸ் மாணவி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல டாஸ்மாக் கடைக்கு போய் பாட்டில் வாங்கி குடிக்கிறா. இப்போ நீங்க இது நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மாக்ல நீங்க யாருக்கு பாட்டில் குடுக்குறீங்க, யார் டாஸ்மாக்ல அந்த பாட்டில் வாங்குறாங்கன்னா அது கூட பாக்குறது இல்ல. சம்பாதிக்கணும், அந்த ஒரு நோக்கம் தான். அந்த சம்பாதிக்கிற நோக்கம் கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்க்கு பின்னாடி மர்மமுகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா ஜெயலலிதாவும் சின்ன அம்மா சொல்லிக்கிறது ஒருத்தர் இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட தான், அவங்களுடைய டிஸ்டிலரிஸ் தான் இருக்கு. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் மூட மாட்டேங்கிறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அவங்க எங்க இருந்து சம்பாதிப்பாங்க, அதனால அவங்க மூட மாட்டேங்கிறாங்க. நீங்க இதுதான் ஆரம்பம். Step by step we are moving forward. This is the first step towards the prohibition of liquor in Tamil Nadu. One by one we will move forward and this is a very big step. சமூக வலைதளங்கள்லயும் மற்ற ஊடகங்கள்லயும் எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது திடீர்னு இந்த அரசியல் கட்சிகள் இந்த மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு மக்கள் கிட்ட இருந்து அந்த மக்கள் பாத்தீங்கன்னா 2% பாதிக்கப்படுறவங்க கிட்ட போய் கேளுங்க. சசி பெருமாள் வீட்டுல போய் கேளுங்க. மத்த குடும்பத்துல பாதிக்கப்படுற பெண்கள் கிட்ட கேளுங்க. இந்த 2% சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பேசுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்காதீங்க. யார் அவங்களுக்கு ஃப்ரீயா இலவசமாக அரசாங்கம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா அவங்க கிட்ட கேட்காதீங்க. பாதிக்கப்படுற குடும்பம் 2% இது வெறும் ஒரு ட்ரிக், இது வெறும் அந்த மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு விஷயம் அவங்க நினைச்சாங்கன்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு ஒரு பெண் கிட்ட போய் கேளுங்க எப்படி இருக்கு இந்த விஷயம்.